இது கையில் பண்ணால் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஹெவன் மாதிரி இருக்கும். ஹெவன் ஸ்பூன் வந்துட்டு நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஹானஸ்டாக வந்துட்டு நிறையா டாபிக்ஸ் பற்றி நம்ம பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வாஷ் பண்ண பிடிக்காது. அது ஏன்னு தெரியாது. சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஓகே, முன்னாடிலாம் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு போர்வையெல்லாம் வந்து எனக்கு பேசுறதுக்கு வராது. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு சூப்பரான ஒரு டொமேட்டோ சிக்கன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், பூரி, பரோட்டா எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெகுலர் கிரேவி போர் அடிச்சிச்சுனாலும் சரி, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டேங்கியாக ஸ்வீட் டேஸ்டோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்கணுன்னாலும் சரி, நம்ம இன்னைக்கு வந்துட்டு சூப்பரான டொமேட்டோ சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இங்கே நான் வந்துட்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கேன், பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன். 3/4 கிலோ சிக்கன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள். இப்போ நம்ம இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்தோம். ஸோ அதில் நான் மிஸ் பண்ண ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில். இது எல்லாத்தோட அளவுமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், இல்லைன்னா ஒரு பிக்சராக வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகணும். இந்த ரெசிபிக்கு தேவைப்படுற ஏலக்காய், பட்டை, கிராம்பு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், இவ்வளோ பீஸ் வந்துட்டு பட்டை எடுத்திருக்கேன், இவ்வளோ பீஸ் வந்துட்டு கிராம்பு, 2 துண்டு வந்துட்டு கிராம்பு எடுத்திருக்கேன். அது போக 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காங்கிடுச்சு. ஸோ இப்போ ஹோல் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். எப்பவுமே சீசனிங் அப்போ நீங்க தாளிசம் போடுறீங்க அப்படின்னா அந்த இது வந்துட்டு வெடிக்கிறதுக்கும் வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா தான் ஃப்ளேவர் வந்துட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிரேவில இறங்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் வெடிச்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இங்கே நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ, அதாவது 250 கிராம்ஸ் வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு நறுக்கி வச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் வந்துட்டு லைட்டாக கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ராஸ்மெல் போற வரைக்கும் வந்துட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம். எனக்கு பொதுவாக வந்துட்டு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் அண்ட் எக் தான் நான் வந்துட்டு நிறையா சாப்பிடுவேன். உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா, மட்டன் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. நம்ம சேனல்ல வந்துட்டு ரெசிபிஸ் மட்டும் கிடையாது, டிராவல், ஹானஸ்டா வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் பத்தி நம்ம பேசலாம். நிறைய பிளாக்ஸ் பண்ணலாம்.
ஸோ அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஆனியன் வந்துட்டு இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஒரு 1.5 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள், ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள், இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா சாட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அளவுக்கு வந்துட்டு பச்சை வாசனை வந்துட்டு போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற டொமேட்டோ பியூரி இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்துட்டு ஒரு 1/2 kg வந்துட்டு டொமேட்டோ வேகலாம் வைக்கல, ஜஸ்ட் பச்சை டொமேட்டோவை வந்துட்டு நான் பியூரை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் உள்ள. இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நீங்க டொமேட்டோவை வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணாலும் நல்லா இருக்கும். பட் அதை விட இது வந்துட்டு ரிச்சான ஒரு ஃபிளேவர் வந்துட்டு தரும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு குழம்புக்கு தேவையான சால்ட் வந்துட்டு ஆட் பண்ண போறேன். எனக்கு வந்துட்டு பொதுவாக அந்த கையில் ஆட் பண்ணுற அளவு தான் எனக்கு கரெக்டாக வரும். எனக்கு அந்த ஸ்பூனில் ஆட் பண்ணுற அளவு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒன்று கம்மியாக இருக்கும், இல்லைன்னா முக்கால்வாசி நேரம் வந்துட்டு கூட ஜாஸ்தியாகிடும். ஸோ அதனால நான் யூஸ்வலாக வந்துட்டு கையில் தான் ஆட் பண்ணுவேன். உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். முன்னாடிலாம் வந்துட்டு சிக்கன் எனக்கு வாஷ் பண்ண பிடிக்காது. அது ஏன்னு தெரியாது, சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தேன். பட் எப்போ வந்துட்டு நம்ம ஹாஸ்டலில் வந்துட்டு நம்மளா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சோமோ அந்த ஸ்டேஜ்லையுமே வந்துட்டு சிக்கன் சமைச்சு சாப்பிட பிடிக்குமே தவிர எனக்கு கை வச்சு வாஷ் பண்ணுறது சுத்தமாகவே பிடிக்காது. அது என்னமோ அதை வச்சு வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே ஐயோ நம்ம எப்படா சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன், டெண்டர் கட்ஸில் அந்த மாதிரி வந்துட்டு, ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு அது வாஷ்டாக தான் வந்துட்டு வரும் நமக்கு அதில் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி வாங்கி நானே குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பேன். பட் இப்போ வந்துட்டு மேரேஜுக்கு அப்புறம் ஓகே அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னுடைய அன்பு கணவர் வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸி ஆகிடுச்சு. சிக்கன் மட்டும் வந்துட்டு நான் அவங்க கிட்ட வாஷ் பண்ண கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அதை மட்டும் வந்துட்டு நான் அவங்க கிட்ட கொடுக்கறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு நம்ம சாட்டை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இது இப்படியே வந்துட்டு சாட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகுது. நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை. பட் சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற கிரேவி பார்த்தீங்கன்னா செமி கிரேவி இல்லைன்னா செமி ட்ரை கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அதிகமான தண்ணி வந்துட்டு தேவையில்லை. ஓகே, முன்னாடிலாம் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு கோர்வையெல்லாம் வந்து எனக்கு பேசுறதுக்கு வராது. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ வந்துட்டு ரொம்ப சொதப்பாம உளராம ஒரு மாதிரி நர்வஸ் ஆகாம ஆங்ஸைட்டி ஆகாம அந்த மாதிரி வந்து என்னால் பேச முடியுது.
நானும் அடிக்கடி வந்துட்டு யோசிச்சிருக்கேன், ஓகே நம்ம வீடியோவில் தானடா பேசுகிறோம், மைக்கை பிடிச்சி கூட வந்துட்டு நம்ம பேசுறது இல்லையே, எதுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு நர்வஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சிருக்கேன். தெரியல, மேபி எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ஒரு 2 to 3 டைம்ஸ் வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குமாங்கிறதும் எனக்கு தெரியல. சோட்டா பீமுக்கு லட்டு சாப்பிட்டு எனர்ஜி வர மாதிரி எனக்கு வந்துட்டு பனானா சாப்பிடும் போது எனர்ஜி வரும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபுட் இல்லை எந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டாலோ இல்லை பார்த்தாலோ எனர்ஜி வரும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கரண்டி இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா சூடு வந்துட்டு இங்கே மேலே வரைக்கும் ஏறிடுது. இப்போ எங்கேயுமே வந்துட்டு பிடிக்கவே முடிய மாட்டேங்குது, சும்மாவே எனக்கு வந்துட்டு சூடு தாங்குது. யூஸ்வலாக பக்கத்தில் வந்துட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் தான் நான் வைப்பேன். பட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆர்வ கோளாறுல நான் அப்படியே வந்துட்டு உள்ள வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு ஒரு 1/4 வாசி வந்துட்டு குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு மூடி போட்டுருவோம். எங்க மம்மி வந்துட்டு யூஸ்வலா இப்படிதான் பண்ணுவாங்க. ஏதாவது அரைக்கிறாங்க அப்படின்னா அந்த இதுல இருக்கும்ல, பேலன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி கழுவி வந்துட்டு உள்ள ஊற்றிடுவாங்க, ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஓசிடியா இல்லைன்னா வந்துட்டு என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு திங்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அடுப்பில் வச்சிருக்கிறது வந்துட்டு கருகிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்ததை வந்துட்டு மூடி போட்டு எடுத்த இடத்துல வச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன்ற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வந்துட்டு அந்த ஒரு ஹேபிட்டை மட்டும் வந்துட்டு மாற்றிக்கவே முடியல. உங்கள எத்தனை பேர் வந்து என்ன மாதிரி இருக்கீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு மூடி போட வேண்டிய நேரம். இது ஆக்சுவலா வந்துட்டு இந்த குக்கர் வந்துட்டு கல்யாணம் ஆன புதுசுல வந்துட்டு வாங்கி கொடுத்தது. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, குக்கரில் எந்த ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது, பட் இதோட விசில் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா, ஓகே நம்ம எத்தனை நம்பரில் வந்துட்டு திருப்பி வைக்கிறோமோ அத்தனை விசிலில் வந்துட்டு கரெக்டாக ஆஃப் ஆகிடும் போல் அப்படின்னு நினச்சோம். பட் இது வந்து அந்த மாதிரி ஆக்ட் ஆகாது. ஸோ 9 விசில் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு, ஏன்னா இதில் இருக்கிற பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9 தான். ஸோ 9 வந்ததுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எத்தனை விசில் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னும் போது வந்துட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்போ ஆவி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் இங்கே 0ல் வச்சுருக்கேன். ஒரு 1லேருந்து 2 விசில் தான் வைக்கணும், ஏன்னா சிக்கன் வந்துட்டு குயிக்காக வந்துட்டு குக் ஆகிடும். ஸோ விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் வேலை இருக்கு, அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ பெரிய விசிலாக வருது. ஓகே, ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஸ்டிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு விசிலுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ 2வது விசிலும் வந்துடுச்சு. ஸோ ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஆவியை வந்து எடுத்து விட்டுடலாம். ஆவி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இல்லை. ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கு. இதை நம்ம அடுப்பில் வச்சு பட்டி டிங்கரிங் பார்த்து வத்த வைக்கணும். இப்போ இது கொஞ்ச நேரம் வந்துட்டு வத்தட்டும். வத்தினதுக்கப்புறம் இது எந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ
இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு 2 விசில் வந்துட்டு நான் விட்டேன். ஏன்னா எனக்கு சிக்கன் இன்னும் கொஞ்சம் குக்காக வேண்டியது இருந்தது. ஸோ அதனால நான் கூட 2 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் சிக்கன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு வற்றணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடலாம். கார்னிஷ் பண்ணி சாப்பிட வச்சிடலாம். அந்த பாத்திரத்தை கழுவு போடாமல் இதில் ஒரு 2 கரண்டி சாதம், ஒரு பெரட்டி சட்டி சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டியில் பண்ணுறேன். இது கையில் பண்ணால் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஹெவன் மாதிரி இருக்கும். ஹெவன். ஓகே, மை மாதாஜி வில் டேக் கேர். ஐயோ. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சூப்பரான டொமேட்டோ சிக்கன் ரெசிபி நம்ம பார்த்தாச்சு. மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவை வந்துட்டு கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிலேயோ இல்லைனா ஒரு சிட்சாட் வீடியோலேயோ இல்லை ஒரு ஹானஸ்ட் டாக் வீடியோலேயோ இல்லை ஒரு ட்ராவல் விலாக்லேயோ நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye bye from Priyai Whispered Diaries. Bye bye. நான் உங்கள் பிரியை.